காட்டு யானையின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். அந்த வகையிலே வவுனியா புவரசங்குளம் வேலங்குளம் பகுதியிலே இந்த காட்டு யானையின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக இந்த பகுதியில் காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவமும் இப்பகுதி மக்களை சோகத்துக்கு ஆழ்த்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல இடங்களிலும் 217 அடி வேலங்குளம் பிரதேசத்துக்கு உட்பட்ட இந்த கிராமங்கள், குறிப்பாக சின்னத்தமனை, மடுக்குளம், வேலங்குளம், சிவநகர், செங்கல்படை, குஞ்சிக்குளம், கோவில் புளியங்குளம் பகுதிகளிலே இந்த காட்டு யானையின் தாக்கம் மிகவும் அதிகரித்து காணப்படுகிறது. விவசாய நிலங்களை அழிக்கிறது, தோட்டப்பயிர்களை அழிக்கிறது, தென்னை மரங்களை தள்ளி வெளுத்துகிறது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக, இந்த மக்களுடைய இந்த பிரச்சனைகள் தொடர்பாக மக்களும் எத்தனையோ தடவைகள் உரிய அதிகாரிகளுக்கு இதை தெரியப்படுத்தியிருந்தார்கள். நாங்களும் இது வாயிலாக தெரியப்படுத்தியிருந்தோம். தற்பொழுது கூட நேற்றைய தினம் கோவில் புளியங்குளம் பகுதியிலேயே ஒரு தென்னந்தோப்பு காணிக்குள் புகுந்த காட்டு யானை, குறிப்பாக மரங்களை பார்க்கின்ற பொழுது அவ்வாறே மரங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த மரத்தினுடைய தென்னம் குருத்துகள் அனைத்தையும் இழுத்து நாசம் செய்திருக்கிறது. பெருமதியான எனவே இது தொடர்பாக மக்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். ஹானிக்குள்ள வந்து பல சென்னம்புள்ளிகளை பழுதாக்கி போட்டுது. அதுக்கு நான் சொல்லி ஏனைய வேற அதிகாரிமார், ஜிஎஸ்மார், உயர் அதிகாரிமார்கிட்ட அறிவிச்சினாங்க. இதோட 4-5 வருஷ காலமாக எங்களுக்கு தோட்டத்தில் அழிவு வந்து கொண்டே இருக்குது. இதை ஒரு தரம் பார்ப்பார் இல்லை. இதுக்கு மேற்கொண்ட நடவடிக்கை நீங்கள் யாராவது அரச அதாவது பெரிய இடங்களில் இருக்கிற உத்தியோகத்தர்மார் நீங்கள் இதை வந்து கண்காணித்து என்ன ஏது என்றதை விசாரிக்கிறதே இல்லை. இதுவரை காலமாக நாங்களும் ஏதோ ஒரு வருஷமாக எங்களோட அதாவது கோயில் புளியங்குளம் கிராமத்துக்கு இந்த ஜிஎஸ் ஒழுங்கா இருக்கிறதே இல்லை. வருஷத்துக்கு அந்த மாதத்துக்கு ஒரு ஜிஎஸ் மாறிக்கொண்டிருக்கிறேன். புளியங்குளம் கிராமத்துக்கு இந்த அதாவது ஜிஎஸ்ஓ அல்ல எங்களோட இது வேறு உத்தியோகத்தர்மாரோ ஒரு தருமே நட்ட வீடு இது சம்பந்தமான ஒரு இதுவுமே எங்களுக்கு வந்து பார்க்குறதும் இல்லை. நாங்கள் சொன்னாலும் மூமெண்ட் கேட்டுட்டு செய்முறையிலும் இல்லை. நாங்கள் இது இப்போ 4-5 வருஷ காலமாக ஒரே ஏதாவது எங்களோட தோட்டத்தில் வந்து ஒரே அழிச்சு கொண்டாண்டு இருக்கு யானை. தேங்காய் விற்கிற விலைக்கு அதாவது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு 130 தென்னம்பிள்ளையை நட்டு, அதாவது இந்த இப்போ ஒரு 30-40 தென்னம்பிள்ளைகிட்ட ஆனை தள்ளி விழுத்துறதுமாகவும், அதாவது ஆனை குருத்து இழுக்கிறதும், அப்படி பல பிரச்சனையாக கிடக்குங்கிற காணிக்குள்ள எங்கட காணி என்றில்லை, அதாவது கோயில் புளியங்குளம் கிராமத்தில் இருக்கிற முழு காணி. இதுக்கு நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது ஒரு அவசர நடவடிக்கை எங்களுக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த தோட்டத்தை பாருங்க, காணியை பாருங்க, மற்றதை பாருங்க, எதை பார்த்தாலும் நாங்கள் ஏலக்கூடிய அளவுக்கு இந்த அதாவது சொல்ல போனால் அரசு அதிகாரிகள் என்ற மட்டத்தில் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை விளங்கப்படுத்திக்கிறோம். ஆனால் யாருமே அதுக்கு பெருசாக ஜோதிசாட்சியம் இல்லை, ஒன்றும் இல்லை. முக்கியமான பிரச்சனை யானை வேலி. நாங்கள் தோட்டம் கேட்டோம், பாறையை கேட்டோம், பள்ளிக்கூடத்தை கேட்டோம், மற்றெல்லாம் அப்படியே கிடக்க. இப்போ வாழ்வாதார முக்கியமான சாமான இந்த தென்னம்பிள்ளை. இந்த தென்னம்பிள்ளை வெள்ளம் வெண்டா இப்போ சிறுவஞ்சி இருக்கிறோம். சிறுவஞ்சி இப்போ வலையடிச்ச 3 நாள் அதுக்குள்ளே வந்து யானை உலகி போட்டு போகுது. அதுக்கு போய் கிடக்க வேண்டியா கிடக்கு. இப்போ நாங்கள் கேட்குறேன்னு கேட்டால் முக்கியமாக இந்த 4 கிராமத்தை அடக்குன ஒரு ஆனவை. கோயில் புளியங்குளம், செங்கப்படை, கருங்காலிக்குளம், குஞ்சுக்குளம், 4 கிராமத்தை அடக்கக்குள்ள அது வந்து கிராமத்துக்கு பாதுகாப்பு கூட. என்னை விட இப்போ நம்பி இரவில் ஒரு சைக்கிளில் ஒரு லைட் இல்லாத இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு பயமாக கிடக்கு. அந்தளவுக்கு பிரச்சனை யானை. ஆனால் முக்கியமாக பொறுத்தளவு வவுனியா மாவட்டத்தில் எல்லை பிரதேசம். எங்கள்கிட்ட கோயில் புளியங்குளம் கிராமம் வந்து எல்லை பிரதேசம். எங்களுக்கு அடுத்தது மன்னார். ஆனால் மன்னார் மாவட்டத்துக்கு கிடைக்கிற சகல எங்களோட கண்ணா ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடிய உதவிகள் ஒன்றுமே எங்களோட வவுனியா மாவட்டத்துக்கு இல்லை. அதுக்குள்ளேயும் இந்த வேலங்குளம் டிவிஷனுக்குள்ளே கோயில் புளியங்குளம்ன்ற கிராமம் பொதுவாக ஒரு ஒதுக்கப்பட்ட மாதிரி இருக்குது. அதோட வேலங்குளம் டிவிஷனை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல கிராம சேவர் இல்லை, நல்ல சேவர்ன்னு சொல்லி உள்ள வேலை கூடாதுன்னு சொல்ல வர இல்லை. வார வேலை வந்து 3 மாதத்துக்கு மேலே இருக்க விடுறாங்க. எப்போதுமே ஆகிட்டீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச 5 வருஷத்துக்கு இந்த ஒரு கிராம சேவர் இல்லை. அப்படி தான் இது எங்களோட கிராமம் போய்க்கொண்டு. அப்போ இதுக்குரிய அதிகாரிகளோ மற்ற யாருண்டானே ஒரு நல்ல இதுகளை செய்யணும். என்ன முக்கியமாக இந்த ஆனவேலின்றது ஒரு மெயினான பிரச்சனை. ரோட்டு கேட்டோம், குழாய் கிணறு கேட்டோம், நேசரி பள்ளிக்கூடம் கேட்டோம், அப்படி கேட்டு கொண்டு சரி அதுகள்லாம் கிடக்கட்டும். அதுகள் மற்ற பிரச்சனை. இது முக்கிய பிரச்சனை வாழ்வாதாரம். இன்றைக்கு தேங்காய் போகிற விலையை என்ன, இன்றைக்கு நெல் போகிற விலையா, அரிசி போகிற விலையா என்ன. அரிசி அடுத்த நாட்டில் இருந்து இறக்குறீங்க, தேங்காய் அடுத்த நாட்டில் இருந்து இறக்கணும் பண்ணுறீங்க. எங்கள் நாட்டில் இருக்கிற உற்பத்தி எங்களை விடுங்க. அதுக்குள்ளே வந்து யானை வந்து இருந்தால் அது ரெண்டு விட்டால் அங்கால பார்த்தா வீட்டு புரஸ்காரம். அதான் வேண்டிய யானை. உடைய யானை நீங்கள் கட்டி மேய்ங்க. இங்கே வந்து எங்களுடைய வெளியில் கரைச்சல் கொடுக்க முடியும்.
இவ்வளோ பார்த்தா உண்மையில் ஒரு வெறுப்பாக கிடக்கு. அரசாங்கம் என்ன நாங்கள் என்ன ஏன் இந்த அரசாங்கங்கள் நாங்கள் அங்கீகரித்தோம் ஆதரிச்ச மாதிரி இருக்குது. முந்தி இருந்த அரசாங்கங்கள் போச்சு புதுசாக ஒன்று தெரிஞ்சு பார்த்தா அந்த அரசாங்கத்தோட இருந்தாலும் அப்படி தானே இருக்கு. நான் இப்போ அடுத்த தேர்தல் 2 வழிக்கிட்டு அதுக்கு என்ன இதில் போனோம் இருக்கு. இது சொல்லுற முழுக்க முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இனிமேல் வரப்போகிற பிரதேச சபை உறுப்பினர்களுக்கும் மற்றது கிராம சேவர் மாவட்ட செயலர் வேலுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களோட கிராமத்தையும் கண்புறந்து பாருங்கள்.